மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம். சந்தேகம் தெளிதல் படலத்தில் இதுவரை நாம் 106 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். 106வது பாடலில் அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பராமுகம் ஆகினால் அம்மட்டும் நிஜத்தில் உன் விழிப்பார்வையால். உலகாயுதத்திலிருந்து எவ்வளவு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பொய்யான மித்யாவான பெயர் வடிவமாக இருக்கின்ற உருவங்களின் வடிவமாக இருக்கின்ற ஜெகத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரம் அதில் பற்று வைத்திருக்கின்றோமோ அவ்வளவு விலகி அந்த மனமுடையவன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அளவுக்கு மெய் வடிவமான மெய்யான வடிவமாகிய பிரம்மத்தில் மனம் என்ன ஆகுது அப்படின்னா உள்முகமாக போகிறது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. எதிலிருந்தெல்லாம் நாம் நம்முடைய மனதை பிரித்து எடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு வேறு ஒரு விஷயத்தில் நம்முடைய மனது என்ன ஆகும் அப்படின்னா பற்றுக்கொள்ள செய்கிறது அல்லது பிரவருத்தியாகிறது. இந்த இடத்துல சொல்லும் போது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மித்யா வடிவான பெயரும் ரூபமும் நாம ரூபமும் வடிவான இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே எடுக்க வேண்டும். அந்த மெய் வடிவான பிரம்மத்தில் மனம் உள்முகமாகும். இவ்வாறு நெடுங்கால முயற்சியோடு செய்யும் பயிற்சியினால் மனம் என்ன ஆகுதுன்னா உன் வசத்திலிருந்து சைதன்ய மாத்திரமாக நிலை ஏற்படுகிறது. சைதன்ய மாத்திரமாக ஆகும் நிலை ஏற்பட்டால் சீடனே என்ன ஆகுது அப்படின்னா அதன் பின்னர் வெறுக்கத்தக்க துன்ப வடிவான இந்த உடலில் இருந்தாலும் நீ என்ன பண்ற அப்படின்னா இன்ப சமுத்திரமாக இருப்பாய். உடல் மோசமான நிலையில் இருந்தாலும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அறிவின் மூலம் இந்த தெளிவான பிரம்மஞானத்தின் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா நீ ஆனந்த சமுத்திரமாக இருப்பாய். ஆனந்த கடலில் மூழ்கி விடுவாய். கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே. எப்பொழுது அப்படின்னா வசத்தில் உன்மனம் நின்று சின்மாத்திர வடிவமாகிடில் மைந்தா அப்படிங்கிறது. அதனால அடுத்த பாடலில் 107வது பாடலில் ஆசிரியரிடம் சிஷ்யன் கேட்கிறான், ஆத்மா சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்றது, ஓகே, ஆனால் நான் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றேன் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரிகின்றது. அந்த ஆனந்த விஷயம் அப்படிங்கிறது மட்டும் ஏன் எனக்கு எப்பொழுதும் விளங்குவதில்லை? ஏன் அதை நான் உணரப்படுவதில்லை? என்னால் ஏன் அது உணர முடியவில்லை அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கிறான். அதுதான் 107வது பாடல். தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாம் ஊன் நின்ற உயிர் தோறும் ஒன்றாகுமென்றால் அஃது ஒக்கின்றபடி கண்டிலேன். நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும். ஞானங்கள் வெளி கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத. அடைவேது குருநாதனே. வாசிக்கலாம். குருநாதனே, தான் அல்லாமல் மற்றும் ஒன்று உண்மையாக தன்னிடத்து அல்லாத ஆன்மா பரிபூர்ண சச்சிதானந்த சுபாவமாய் ஒவ்வொரு சரீரத்திலும் நான் நான் என்று நிற்கும் ஜீவர்கள் தோறும் ஒன்றே இருக்கின்றது என்பதை ஒப்ப இயலவில்லை. ஏனெனில் நான் என்னும் ஜீவர்கள் இருத்தலால் அவர்கள் சத்து என்பதும், கண்டேன் கேட்டேன் என அறிவதால் அவர்கள் சித்து என்பதும் வெளிப்படை என கூறல் தகும்.
ஆனால் அவை போல ஆனந்தமும் வெளிப்படையாக தோன்றாத காரணம் யாது? சத்தும் சித்தும் எனக்கு தெரிகின்றது, ஆனந்தம் மட்டும் எனக்கு வெளிப்படையாக தோன்றாததற்கு என்ன காரணம்? அப்போ சிஷ்யனோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆனந்தமயமானவன் தான் ஆத்மா கஹ அப்படின்னு சொன்ன, சத்து திரிகாலேபி திஷ்டதி இது சத்து, சித்து ஞானஸ்வரூபக இது சித்து, ஆனந்த கஹ அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபக. இதெல்லாம் எனக்கு பாடங்கள்லாம் கேட்டிருக்கேன், புரிகின்றது. சத்தும் சித்தும் என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஐ கேன் ரெகக்னைஸ். ஆனந்தம் அப்படிங்கிறத என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, அதை எனக்கு பர்செப்ஷனே இல்லை, ஏன் அது மாதிரி வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது. அது நமக்கு அனுபவத்தில் எப்படி இருக்குங்கிறது இந்த பாடல் விளக்குகிறது. ஆத்மா உண்மையிலேயே சச்சிதானந்த வடிவமாகத்தான் இருக்கிறது என்றால், ஆனந்தம் எப்பொழுதும் போல சத்தும் சித்தும் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறதோ அதுபோல விளங்குவதில்லை என்று வினாவுகிறான், கேள்வி கேட்கின்றான். அதுக்கு குரு சொல்றாரு, தான் அல்லாமல் மற்றொரு பொருளும் உண்மையில் தன்னிடத்தில்லாத ஆன்மா பரிபூர்ண சச்சிதானந்த சுபாவமாய் தேகத்தின் கண் நான் நான் என்று விவகரிக்கிறது. பாடலை பார்ப்போம். குருநாதனே, சத்குருநாதனே, தானன்றி வேறொன்றும் இல்லாத. இப்போ நம்ம உடல்ல இருக்கு, ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடலில் வியாபித்திருக்கிறது, சர்வ வியாபியாக இருக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை, பிரம்மம் இல்லாத இடமே இல்லை. ஆத்மாவினுடைய வியாபகம் எங்கும் இல்லாமல் இருப்பது கிடையாது. அப்ப ஆத்மாவோட குணங்கள் அப்படின்னு சொல்லலாமா? சத்து ஒரு குணம், சித்து ஒரு குணம், ஆனந்தம் ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாமா? குணம் கிடையாது. ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், இயல்பு, த நேச்சர் ஆஃப் தி ஆத்மா அப்படின்னு தான் சொல்லணும். குணம் குணி வேற. குணத்தை உடையவன் குணி என்று சொல்லப்படுகிறான். அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கோபம் இருக்கின்றது, குரோதம் இருக்கின்றது, ஆசை இருக்கின்றது, வெகுளித்தன்மை இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, நிறைய நல்ல குணங்களும் இருக்கு, தீய குணங்களும் இருக்கு. இதுதான் என்ன சொல்லப்படுகின்றது? குணம் என்று சொல்லப்படுகிறது. குணத்தை உடையவன் குணி. இத்தகைய குணம் உடையவனாக இருக்கின்றான். ஐயோ, அவன் ரொம்ப கோபக்காரன்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் என்னது அப்படின்னா குணம் என்று சொல்லப்படுகிறது. வேற சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய குணங்கள் அல்ல, ஆத்மாவினுடைய இயல்பு, ஆத்மாவினுடைய தன்மை. ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆத்மாவை தவிர மற்ற வேறு ஒன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய். இந்த இடத்துல குணம் சொல்லி போட்டிருக்கு. பூரண சச்சிதானந்த குணம் அப்படின்னா குணம்னு எடுத்துக்க கூடாது, ஸ்வபாவமாய், ஸ்வரூபமாய், இயல்பாய். அதை தவிர ஆத்மாவில் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? சப்ளை பண்ணிக்கணும். அப்போ பொருள் என்ன அப்படின்னா, குருநாதனே, ஆசிரியரே, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றவரே, தானன்றி வேறொன்றும் இல்லாத. நான் உடலாக இருக்கின்றேனா? இல்லை. மனதாக இருக்கின்றேனா? இல்லை. இந்திரியங்களாக இருக்கின்றேனா? இல்லை. பஞ்ச கோஷங்களாக இருக்கின்றேனா? இல்லை. அப்போ என்னவாக இருக்கின்றேன் அப்படின்னா ஆத்மாவாக இருக்கின்றேன். அந்த ஆத்மாவாக இருப்பது என்ன அப்படின்னா நானே, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ ஆத்மாவை தவிர மற்ற வேறொன்றும் இல்லாத தன்மையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, தனக்கு வேறாகவும் ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல. தானாகவும் இருக்கின்றது. என் உள்ளத்தின் உள்ளே என்னுடைய சரீரம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதுபோல அண்ட சராசரம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆத்மாவினுடைய தன்மை அப்படித்தான் சொல்லப்படுகிறது. சர்வாந்தர்யாமி, சர்வ வியாபி, சர்வ சாட்சி. இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? சர்வாத்ம பாவம் அப்படின்னு சொல்றோமே.
அப்போ ஆத்மாவுக்கு 2 விஷயங்கள் இங்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது. தன்னை நோக்கினால், என்னை நான் ஆராய்ச்சி செய்தால் என்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று எனக்கு புரிகின்றது. அயம் த ஆத்மா, அயம் த சச்சிதானந்த ஆத்மா. அப்போ வெளியிலையும் பார்த்தோம்னா, வெளியிலையும் அதை தவிர வேறு எதுவும் இல்லை. 7 14 லோகங்களில் 84 100,000 யோனி பேதங்களில் ஆத்மாவினுடைய சத்து சித்து ஆனந்தத்தன்மை அனைத்திலும் என்ன இருக்கு அப்படின்னா வியாபித்திருக்கிறது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தான் அல்லாமல் மற்றொரு பொருளும் உண்மையில் தன்னிடத்து இல்லாத, மாயைக்கும் பிரம்மத்துக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். அதை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். பிரம்மத்திலிருந்து மாயை வேறுபட்டதல்ல. அதே நேரத்தில் பிரம்மம் சத்தியம், மாயை என்ன அப்படின்னா மித்யா. இப்போ பிரம்மமும் மாயையும் வேறு வேறா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேறு அல்ல. ஏன்னா இதிலிருந்து தான் வந்திருக்கு. வேறு அல்ல என்று சொன்னாலும் பிரம்மத்திற்கு என்ன அல்ல, ஹானி இல்லை. ஒன்று என்றாலும் என்ன அப்படின்னா பிரம்மத்திற்கு ஹானி இல்லை. அதே போலதான் ஆத்மாவுக்கும் என்ன சொல்லப்படுகிறது, இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் அல்லாமல் மற்றொரு பொருளும் உண்மையில் தன்னிடத்து இல்லாதது எது அப்படின்னா ஆத்மா. இப்போ ஆத்மாவோட பஞ்சபூதங்கள், இந்த சரீரம், இந்திரியங்கள், மனது, புத்தி, சித்தம், அகங்காரம், இதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்குறோம். இதுவும் ஆத்மாவும் ஒன்றா இல்லது வெவ்வேறா? ஒரே உடலில் ஆத்மாவும் ஜீவனும் இருக்கிறது என்று சொன்னாலும், ஏற்கனவே நம்ம படித்தோம், துவா சுபர்ணா சயுஜா சகாயா, ஒரே மரத்தில் 2 பறவைகள் காணப்பட்டது. அதில் ஒரு பறவை ஆனந்தமாக இந்த பழம் நன்றாக இருக்கின்றது என்று அதை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. ஒரு பறவை எதையும் சாப்பிடாமல் சாட்சியாக அதையே என்ன பண்ணியிருக்கு, அது அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. அதுபோல இந்த உடலில் ஜீவனும் ஜீவாத்மாவும் பிரத்யேகாத்மாவாக இருக்கின்ற பரமாத்மாவும் இருக்கின்றதே ஒழிய, பரமாத்மா எப்படி இருக்கிறது அப்படின்னா அசங்கமாகத்தான் இருக்கின்றது. எதிலோடும் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா இணைவதில்லை. ஆனால் ஆத்மா இல்லாமல் என்ன கிடையாதுன்னா இந்த உடல் கிடையாது. அப்போ இந்த உடலோடு ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கிறதா, உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா, மற்ற எதனோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை. அப்போ தான் அல்லாமல், அது மட்டுமல்ல மற்றொரு பொருளும் உண்மையில் தன்னிடத்து இல்லாத ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா பரிபூரண சச்சிதானந்த சுபாவமாய், சுபாவம், ஸ்வரூபம், தன்மை, நேச்சர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் போட்டுக்கலாம். அப்போ சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது எது அப்படின்னா அதனுடைய தன்மைகள்லாம் சொல்லப்படுகிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா உபனிஷத்துல இருந்து. சத் என்பது என்ன அப்படின்னா அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, 3 காலத்திலும் இருக்கிறது. சித் என்பது என்ன அப்படின்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றது, ஞானமே வடிவாக இருக்கின்றது. நான் அறிவு ஸ்வரூபம், நான் அறிவோடு தானே இருக்கின்றேன், அதில் என்ன சந்தேகம்? இன்னொன்று நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா நான் நான் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். நான் என்கின்ற உணவு எப்பொழுதும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்கின்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கு, இருந்து கொண்டே இருக்கிறது. சத்தாகவும் இருக்கின்றது, சித்தாகவும் இருக்கின்றது, அனந்தத்துவத்தினால் ஆனந்தமயமாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா எப்படி விவகாரம் செய்கின்றான், எப்படி விவகரிக்கின்றான், என்ன சொல்றான் பாருங்க. ஆன்மா பரிபூர்ண சச்சிதானந்த சுபாவமாய் தேகத்தின் கண், இந்த உடல்ல தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது விவகாரம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. சொல்றார் பாடல் என்ன அப்படின்னா தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாம் ஊன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால். ஊன் நின்ற உயிர்தோறும், ஊன் நின்ற உயிர் அப்படின்னா மாமிச உடல், தேகம், சரீரம்,
ஷீரியமானஸ்ய பாவக ஷரீரம், தகனஸ்ய பாவக தேகம். இந்த உடலுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு? தேகம், ஷரீரம், உடல், காயம், மெய், இத்தனை விதமான பெயர்களை கொண்டிருந்தாலும் இது என்னது அப்படின்னா ஊன் என்ற உயிர். ஊன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற பஞ்சபூதங்களால் ஆனது. மாம்ச உடல், எலும்பு, மஜ்ஜை, சப்த தாதுக்கள்லாம் இந்த உடம்புல இருக்கு. ரத்தம், பிந்து, இது எல்லாமே இந்த உடல்ல கலந்துருக்கு இல்லையா? இதெல்லாமே என்னது அப்படின்னா உணவு மயமாகத்தான் இந்த உடல் இருக்கின்றது. அது என்னது அப்படின்னா மாம்ச உடல். மாமிசம் சாப்பிட்றதுனால மாமிசம் சொல்ல முடியாது, சாப்பிடறனாலும் என்ன பண்ணலாம்? மாம்ச உடல் என்று சொல்லலாம். ஊன் என்ற உயிர்தோறும் நாம் ஒன்றை சாப்பிடுகின்றோம், நம்மை இன்னொன்று என்ன பண்ணுறது? சாப்பிடுகிறது. மரக்கறி உணவு வகைகள், பழங்கள், கீரைகள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஒரு பொருளை அழித்து தான் நாம் என்ன பண்ணுறோம்? உணவை உண்ணுகின்றோம். அதே போல நம்மையும் என்ன பண்ணுகிறது? ஒரு நாள் வேறு ஏதாவது என்ன பண்ணுறது? எடுத்துக்கொள்கிறது. ஒன்று பஞ்சபூதங்களில் இருக்கின்ற மண்ணுக்காகவும், நீருக்காகவும், அக்னிக்காகவும் இந்த உடல் என்ன பண்ணப்படுகிறது? அர்ப்பணிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அதுதான் தத்துவபோதத்தில் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா அன்ன ரசேனைவ பூத்வா அன்ன ரசேனைவ விருத்தி பிராப்பிய தத் விலீயதே அன்ன ரூப பிருத்திவியாம் இது அன்னமய கோஷக. இந்த ஹோல் ஸ்தூல சரீரம் என்னது அப்படின்னா அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் எப்படி வருகின்றது அப்படின்னா காய்கறிகளினாலும் மற்ற உணவு வகைகளினாலும் தான் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறது. அன்ன ரசேனைவ பூத்வா, அன்ன ரசம், பிந்து, அதிலிருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிந்துனால் அந்த சரீரம் உண்டாகி குழந்தையாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. ஷட்டு விகாரங்களை கொண்டு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் அடைந்து க்ஷீண திசை அடைந்து கடைசியில் அழிந்து போகிறதே. அப்போ ஊனுடல் பாடல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அப்போ ஊன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊன் நின்ற உயிர் தோறும் இந்த மாம்ச உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர். நாம ஒன்று சாப்பிட்றோம், நம்மளையும் என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்தில் ஒரு விஷயம் சாப்பிட்டு விடுகிறது. அப்படி மாம்ச உடலில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். தேகத்தின் கண் நான் நான் என்று நான் என்ன பண்றேன்? விவகரித்து கொண்டிருக்கின்றேன். டிரான்சாக்ஷன் நடக்குது. தினந்தோறும் நான் என்ன பண்றேன்? நான் சாப்பிடுகின்றேன், நான் உட்கார்கின்றேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் உறங்கினேன். இப்படி எல்லாவற்றிலும் என்ன பண்றோம் அப்படின்னா நான் என்பது தெரிந்தோ தெரியாமலேயோ அது என்ன ஆகுது? அது சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. பரிபூரண சச்சிதானந்த சுபாவமாய் தேகத்தின் கண் நான் நான் என்று விவகரிக்கும் உயிர்தோறும் ஒவ்வொரு ஜீவரிடத்திலும் அதான் பாடல் சொல்லுது. உன்னென்று உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் இப்போ எல்லா மனித உடல் இதில் என்ன அப்படின்னா பட்சிகள், விலங்குகள், ஸ்தாவர ஜங்கமங்கள் இதையெல்லாம் விட்டுறோம். நம்ம இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு 6 அறிவு படைத்த மனிதனை பற்றி மட்டும் இப்போ என்ன பண்ணுறோம்? கணக்கில் எடுத்துக்கிறோம். சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் எல்லாமே சச்சிதானந்தம் தான். ஆனால் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வது சிஷ்யன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஜீவனிடத்தில் தேகத்தின் கண் சுபாவமாக இருக்கின்ற இந்த மனிதனிடத்தில் நான் நான் என்று விவகரிக்கும் உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் ஏகரசமாக இருக்கின்றது என்று நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கூறப்படுமாயின். ஏகரசம் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாக இந்த எல்லா ஜீவராசிகளிடத்தில் வெளிப்பட்டாலும் மனிதனிடத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்கு. அவனால் என்ன பண்ண முடிகிறது? உணர முடிகிறது, ஆராய்ச்சி செய்ய முடிகிறது, பகுத்தறிய முடிகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு ஆண் பெண்ணிடத்திலும்
இந்த சச்சிதானந்த ஆத்மா என்பது எப்படி இருக்கு அப்படின்னா ஏகரசமாக ஒரே மாதிரி தான் இருக்கான். வெளிப்படுவது ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாலும், வேறு வேறு கிடையாது என்று சொன்னாலும், அது ஒக்கும்படி கண்டிலேன். சிஷ்யன் சொல்லிட்டான் என்ன அப்படின்னா, ஊன் நின்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன். அந்த ஆத்மா என்னவா இருக்கு அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குள்ளும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்றாக இருக்கின்ற தன்மையை, ஒரே மாதிரி இருக்கின்ற தன்மையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனுபவத்தில் என்னால் நான் அறிவதில்லை. என்னுடைய அனுபவத்துக்கு அது வரல. எல்லா ஜீவர்களிடத்திலும் எல்லா மனிதனிடத்திலும் சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா ஒரே மாதிரி வியாபித்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது என்னால் என்ன பண்ண முடியல, என்னுடைய அனுபவத்தில் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி, ஏன் அப்படி தோன்றாமல், அந்த காரணம் ஏன் அப்படி? அதனால சத்து சித்து ஆனந்தம் என்பது என்ன இருக்கு அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன் நான் இருக்கின்றேன், அது என்னது அப்படின்னா இருப்பு சத்து. நான் சாப்பிடுகின்றேன், நான் அறிகின்றேன், நான் தூங்குகின்றேன், இதெல்லாம் என்னது அப்படின்னா நான் என்னை பற்றி நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். அறிவின் மூலம் கண்டேன், உண்டேன், பார்த்தேன், இப்படி நான் என்ன பண்றேன், விவகாரம் செய்கின்றேன். அப்போ ஜீவாத்மா எப்படி இருக்கின்றது, எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறார்கள், இருப்பு அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக இருக்கிறார்கள். இருப்புனா என்ன அப்புறம் ஈஸ்னஸ், இருக்கின்றேன், ஐ எம் அவைலபிள். அப்போ என்னது அப்படின்னா நான் என்னவாக இருக்கின்றேன் என்றும் என்னால் என்ன பண்ண முடிகிறது, அறிய முடிகிறது. ஐ எம் த கான்சியஸ் பீயிங். அப்போ ஜீவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சத்தாகவும் இருக்கின்றார்கள், சித்தாகவும் இருக்கின்றார்கள். சத்து என்பது என்ன அப்படின்னா நான். அது என்ன நான் அப்படின்னா என்ன, நான் இருக்கின்றேன் என்று அர்த்தம். ஐ ஆம், ஐ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்று அர்த்தம். இட்ஸ் மீ, நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது என்னது அப்படின்னா இருப்பு. அதுதான் சத்து, இருப்புத்தன்மை. அப்புறம் சித் என்பது என்ன அப்படின்னா நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதெல்லாம் என்ன பண்றோம், விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா சத்தாகவும் இருக்கின்றேன், சித்தாகவும் இருக்கின்றேன் என்று என்னால் என்ன பண்ண முடிகிறது, அறிய முடிகிறது. எல்லா உயிர்களும் அப்படிதான் இருக்கு. எல்லா உயிர்களும் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. அது சொல்றாரு அடுத்த லைன்ல, உன் நின்ற உயிர்தோறும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றாக வென்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன். ஆனா அது ஒரே மாதிரி இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஒக்கின்றபடி கண்டிலேன் அப்படிங்கிறான். உடலில் ஒன்றேயாக இருக்கும் என்று கூறப்படுமேயானால் உடல்ல அந்த ஜீவாத்மா ஒரே மாதிரிதான் வியாபித்து இருக்கின்றது. இதெல்லாம் என்ன அப்படின்னா உணர்வு ரூபமாக தத்துவத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி சாஸ்திரமும் சொல்லுகின்றது, குருவும் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரே மாதிரி தான் இருக்கப்பா. ஒருத்தரிட்ட சத்து ஒரு விதமாகவும் ஒருத்தரிடத்தில் சத்து வேறு விதமாகவும், சித் என்பது ஒருவரிடத்தில் ஒன்றாகவும் இன்னொருத்தரிட்ட சித்து வேறாகவும் இருக்குதா அப்படின்னா கிடையாது. அறிவினுடைய தாரதமியம் கூடும் குறையும். அவருக்கு அறிவு நல்ல தீட்சண்யமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அறிவு மந்தமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அறிவு ரொம்ப 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 மந்தமா இருக்கு, அல்ல நடுநிலையோடு இருக்கின்றது, மீடியமா இருக்கு. அறிவினுடைய பிரகாசத்தன்மை மாறி இருக்கலாமே ஒழிய, ஆனா எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னா அறிவு சொரூபமாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒக்கின்றபடி கண்டிலேன், அந்த ஆத்மா அவ்வாறு அனைத்துள்ளும் ஒன்றாக இருக்கின்ற தன்மையை நான் என்னுடைய அனுபவத்தில் அறியவில்லை. I am not able to perceive. இப்ப அடுத்த வரியில சொல்றாரு என்ன அப்படின்னா நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும்
ஞானங்கள் வெளிக்கண்டது ஆல். ஞானங்கள் வெளிக்கண்டதால் நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகையுக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால். எப்படி இருக்கு அப்படின்னா இதில் சொல்றாரு, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ற ஜீவர்கள், நான் பார்த்தேன் நான் உண்டேன் என்று விவகரிக்கும் ஜீவர்கள் இருப்பு அவர்களாலேயே என்ன பண்ணப்படுகிறது, அறியப்படுகிறது. அதனால சத் என்கின்ற தன்மை என்ன பண்ணப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் ஞானங்கள் வெளிக்கண்டது, தனது இருப்பை அறியும் அறிவும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அனுபவமும் எனக்கு இருக்கின்றது. இதெல்லாம் வெளியில தெரியுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஞானங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானமா அப்படின்னா அது ஞானங்கள் அல்ல. ஞானங்கள் அப்படிங்கிறதுக்கு பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விருத்திகள், எண்ணங்கள். எண்ணங்கள் வெளியே வருகிறது நம்முடைய மனதிலிருந்து, அறிவிலிருந்து. என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு விதமான எண்ணங்கள் வருகிறது. ஒரு பொருளை பார்க்கின்றோம், அந்த பொருளை பார்த்தவொடனே அந்த பொருளை பற்றி ஞானம் வருகின்றது, அறிவு வருகின்றது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கின்றது. அதனால என்ன சொல்றாருன்னா எண்ணங்கள் பிரதிபலிப்பு. அந்த எண்ணங்களை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஞானங்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஞானங்கள் வெளிக்கண்டது. ஞானங்கள் வெளியே என்ன ஆகுதுன்னா ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த திங்ஸ் இன் த வேர்ல்டு. சொல்றாரு, நான் பார்த்தேன் நான் உண்டேன் அப்படிங்கிறது விவகரிக்கிறது என்ன அப்படின்னா நான் என்கிற வார்த்தை வந்தாச்சு, இருப்பு இருக்கு, சத்தான வகை ஒக்கும். இப்போ ஞானங்கள் கண்டது என்ன அப்படின்னா நான் இருக்கின்றேன் போறேன் வரேங்கிறது அறியறோம் இல்லையா? அறிஞ்சுதானே சொல்றோம். நம்ம தெரியாமையும் சொல்றோமா? சொல்றது கிடையாது. அப்படி தனது இருப்பை அறியும் ஞானமும் என்ன ஆகுதுன்னா அனுபவமாக என்னால் பெறப்பட்டது, அறியப்பட்டது. இது ரெண்டு மட்டும் ஓகே. அந்த ஞானங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்ணங்கள், விருத்திகள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் வெளியே தெரிவது போல, வெளியே வருவது போல என்ன ஆகுது அப்படின்னா ஆனந்தம் மட்டும் ஏன் எல்லா நிலைகளிலும், பொருள்களிலும், எல்லா உயிர்களிலும் ஏன் விளக்கமாக தெரிவதில்லை, ஏன் விளங்கி விடுவதில்லை? Why it is not able to understand? Why it is not able to achieve? அதை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அது எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே, அனுபவத்துக்கு வரமாட்டேங்குதே. நான் ஆனந்தம் என்பது எனக்கு ஏன் தெரிவதில்லை? நான் இருக்கின்றேன் என்று தெரிகிறது. அது என்னால் அந்த அறிவினால் அறியப்பட முடிகிறது. இப்போ சத்தும் சித்தும் ஓகே. ஆனந்தம் என்பது மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, அறியப்பட முடிவதில்லை. ஏன் அப்படின்னா துக்கப்படுகின்றான், கவலைப்படுகின்றான், அழுகின்றான், வேறு பலவிதமான மனநிலைகளில் இருக்கின்றான், பலவிதமான குணங்களில் என்ன பண்றான், உலாவுகின்றான். பலவிதமான குணங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆனந்தம் என்கின்ற அந்த இயல்பு ஆத்மாவுடைய இயல்பாக இருந்தாலும் அது வெளிப்படணுமே, ஸ்பஷ்டமா வெளியில தெரியணுமே. அதனால்தான் சொல்றாங்க பெரியவங்க, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அகம் ஆனந்த ஸ்வரூபக. ஆனந்தம் ஆனந்தகரம், போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம். ஆனால் நம்முடைய இயல்பே என்னது அப்படின்னா ஆனந்தம் தான். ஆனந்தத்தை தவிர, இன்பத்தை தவிர நம்முடைய இயல்பு வேறானது அல்ல. ஆனால் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வெளிப்படுவதாக இல்லை. வேறு விதமான விஷயங்கள்ல ஆனந்தத்திற்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா வெளிப்பட்டது போல் தோன்றுகிறது. அதனால ஆனந்தம் ஸ்பஷ்டமாக தோன்றாத காரணம் யாது? அதுதான் கேட்குறான். அப்படின்னா பாடல்ல கேட்குறான், ஞானங்கள் வெளிக்கண்டது ஆல். இந்த ஆளுங்கிறது என்ன அப்படின்னா அசை சொல், சத்தால். அப்புறம் என்ன அப்படின்னா ஞானங்களால், எண்ணங்களால், நான் என்று சொல்வதால், நான் அறிந்து கொண்டேன் என்று நாம சொல்லுவதால் அந்த ஆல் அப்படிங்கிறது என்னன்னா அசை சொல். பிகாஸ் ஆஃப் தட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இதுல ப்ரூஃப் ஆகுது. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா
ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத அடைவு ஏது? ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஆத்மாவினுடைய இயல்பானது சத்தும் சித்தும் போல வெளிப்படையாக எப்பொழுதும் தோன்றாததற்கு காரணம் யாது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணத்தை சொல்லுங்கள். அடைவு அப்படின்னு சொன்ன காரணம், முறை. அப்போ சிஷ்யன் சொல்றான், அதில் கேட்குறான், ஏகரசமா இருக்கிறது என்று அது கூறப்படுமா? என் அந்த ஆத்மா அவ்வாறு எப்போதும் ஒத்திருக்கும் தன்மையை யான் அறியவில்லை. எப்போதும் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி ஒத்ததா இருக்கா, ஈக்குவலா எல்லாருக்கும் ஒரே போல இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனால் சத்தும் சித்தும் மட்டும் எல்லா உயிர்களிலும் ஒன்று போலவே உணர்கிறார்கள். That also I can able to understand. முயல் கொம்பு அப்படிங்கிற மாதிரி விவகாரத்திற்கு அபாவ பதார்த்தமா இல்லை. முயல் கொம்பு அப்படின்னா பேச்சு வழக்கில் தான் இருக்கு. முயல் கொம்பை பார்க்க முடியாது. ஏன்னா அது இல்லை. அபாவத்தை பற்றி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாததை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சத்தும் சித்தும் என்ன இருக்கு அப்படின்னா அப்படி அல்ல, அது இருப்பதாகவே தோன்றுகிறது. முயல் கொம்பு முதலியன போன்று விவகாரத்திற்கு யோக்கியமற்ற அபாவ பதார்த்தம் ஆகாது. என்ன ஆகுது அப்படின்னா நான் நான் என்று விவகரிக்கும் ஜீவர்கள் சத்தா இருப்பதும் பொருந்துகிறது, சித்தா இருப்பதும் என்ன ஆகுதுன்னா பொருந்துகிறது. கண்டேன், கேட்டேன், சுவைத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா ஞானங்கள் வெளிப்படையாக தோன்றுகிறது. எண்ணங்களினால், அறிவினால் நான் என்ன பண்றேன், ஐ எம் ஏபிள் டு பர்சீவ். அதனால அவர்கள் சித்தாக இருப்பதும் சித்தாக இருக்கிறார்கள் என்றும் பொருத்தமா இருக்கு, சத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்வதும் பொருத்தமாக இருக்கு. ஆனால் இந்த சத்தும் சித்தும் போலவே என்ன இருக்குன்னா ஆனந்தம் என்ன ஆகுதுன்னா வெளிப்படையாக தோன்றாத காரணம் யாது? அதனை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சிஷ்யன் கேட்கிறான். இப்ப பாடலை படிச்சு பார்த்தா ஓரளவுக்கு புரியும். என்ன அப்படின்னா குருநாதனே தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாம் ஊன் என்ற உயிர்தோறும் ஒன்றாகும் என்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன். நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத அடைவு ஏது? காரணம் என்ன எனக்கு சொல்லுங்கள். இதுதான் பாடல். பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். குருநாதனே, தான் அல்லாமல் மற்றொன்று உண்மையாக தன்னிடத்து இல்லாத ஆன்மா பரிபூர்ண சச்சிதானந்த சுபாவமாய் ஒவ்வொரு சரீரத்திலும் நான் நான் என்று நிற்கும் ஜீவர்கள் தோறும் ஒன்றே இருக்கின்றது என்பதை ஒப்ப இயலவில்லை. ஏனெனில் நான் என்னும் ஜீவர்கள் இருத்தலால் அவர்கள் சத்து என்பதும், கண்டேன் கேட்டேன் என அறிவதால் அவர்கள் சித்து என்பதும் வெளிப்படை என கூறல் தகும். ஆனால் அவை போல ஆனந்தமும் வெளிப்படையாக தோன்றாத காரணம் யாது? முடிச்சிருவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.